இருக்குனாக்கா அங்கே ஒரு ஓஸ் அது இலையெல்லாம் பூச்சே விழுந்து கிடக்குது. அதெல்லாம் விழாத. ஸோ எந்த அளவுக்கு உண்மையாக தெரியாது. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தம்பி வந்துட்டு இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன். அவன் தூங்கி எழுந்திரித்தவங்களையும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றது விலாகாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியில் தண்ணி எதுலேயுமே இல்லை. நம்ம இப்போ தண்ணி தான் ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பிடிக்கணுனாக்கா அங்கே ஒரு ஓசு தெரியுதுல்ல, அந்த ரூம் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு தண்ணி பைப் இருக்காங்க தான் தண்ணி பிடிக்க போகிறேன். எனக்கு தண்ணி வந்துட்டு தூக்கினா ஆகாது. ஏன்னா இடுப்பு பயங்கரமாக வலிக்கும். குடம் வேறு இடுப்பில் நிற்காது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் அவர் தான் தண்ணி பிடிச்சி எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீட்டு வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா எல்லோரும் இப்போ நம்ம தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணும். நம்மளுக்கு யாரும் செஞ்சு கொடுக்குறவங்க யாரும் இல்லை. ஸோ எவ்வளோ வலி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டு வேலை அவங்க தான் செஞ்சாகணும். வேறு வழி இல்லை செய்யலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்துலேயுமே இப்போ துணி ஊற வைக்கணும். துணி ஊற வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி தான் ஆகுது. 10 மணிக்கெல்லாம் பயங்கரமாக வெயிலாக இருக்குது. ஏன்னா தம்பி தூங்கி ஏஞ்சிக்க தன்னைக்கும் ஒவ்வொரு வேலையை நான் செஞ்சு முடித்தா தான் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா வெயிலாக இருக்குன்ட்டு விட்டுட்டுனாக்கா செய்ய முடியறதில்ல. தம்பி ஏஞ்சினா வேலையை செய்ய விட மாட்டான். ஆனால் இப்போ ரொம்பவே கற்றுக்கிட்டான் அவன். எப்படின்னாக்கா தூக்கியே வச்சுருக்கணும்னு நினைக்கிறான். கீழே போட்டு அழுகுறான். துணியை ஊற வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். ஏன்னா உள்ளே வேலை இருக்குது, சமையல் பண்ணல, எல்லாம் சாப்பிட்டா அப்படியே அப்படின்னு இருக்குது. அவங்க வந்து போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டு துணி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. நம்ம துணி துவைச்சிட்டு வந்துடணும். அதிலே வெயில் ஏதாவது நான் வேலை செஞ்சேன்னா தலை பயங்கரமாக உடனே தலைவலி ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு தெரியல. அதுலேயும் நான் வெயிலில் வேலை செய்யும் போது யாராவது வந்து பேசினா பயங்கர கோவம் வரும். அதனாலே நான் யாருக்கிட்டையும் வாய் கொடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அதிகமாக 1-2 பதில் சொல்லிட்டு நான் மட்டும் என் வேலையை நான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் அதிகமாக ஏதாவது சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுறேன்ட்டு. அதனால் 1-2 பதிலோடு நிப்பாட்டிட்டு என்னோடய வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என்கிட்ட இந்த சின்ன சின்ன குறை இருக்கிறதுனால எல்லாம் என்னை தப்பாகவே பார்க்குறாங்க. எப்படின்னாக்கா நான் எதிர்த்துல மனசில் என்ன நினைக்கிறோம் அதை எதிர்த்துல அப்படியே பேசிடுவேன். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்ட்டு. அதனாலே நான் தப்பாக நல்லாவே தெரியல எல்லாருக்கும். துணி துவைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா தம்பி எழுந்திருக்கானு பார்க்கணும் நினச்சி அதனால வந்தேன். இந்த துணி அலாசணும். நான் எங்கே துணி அலாசுறேன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் துணி அலாசத்துக்கே பயந்துக்கிட்டே துணி அலாசுவேன். ஏன்னா பாம்பு 2-3 டைம் பார்த்துருக்கேன். அதனால் பாம்புனா எனக்கு ரொம்ப பயம். அது வந்துட்டு இந்த வாழை மரம் இருக்க தெரியுதுல்ல வீடியோவில், இந்த வாழை மரம் பக்கத்தில் இந்த அதில் இங்கே துணி அலாசு பக்கமாக ஒரு வாழை மரம் தெரியுது. அந்த வாழை மரம் பக்கத்துலேயே தான் இந்த இந்த இனச்செடி சொல்லுவாங்களே, அது மணத்தக்காளி கீரை சொல்லுவாங்கள்ல, அது எங்கள் ஊர் சைடு அப்படி சொல்லுவாங்க, பெங்களூர் சைடு. ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அது வந்துட்டு வாய்ப்புண்ணுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க எல்லாருமே. நாங்களுமே அதிகமாக சாப்பிடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டேன். இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கு அதிகமாக பிடிக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க அங்கே துணி அலாசத்துக்கு மட்டும் சுத்தம் பண்ண ஆகாதான்ட்டு. ஏன்னா செடியெல்லாம் இருக்கிறது அங்கே, அதனாலே நாங்கள் சுத்தம் பண்ணுறதில்ல. துணி அலாசிட்டு வந்துட்டு கம்போர்ட்டில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைன்னாக்கா துணியை ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அது என்னன்னு தெரில. எப்பயுமே அவ்வளோதான். துணி துவைச்சினாக்கா கம்போர்ட் போட்டு தான் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் விட்டு தான் காய வைப்பேன் பொறுமையாக. டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆகுது. ஸோ துணி துவைச்சி நம்ம ஊற வச்சு கம்போர்ட் போட்டு இப்போ போய் நம்ம காய வைக்கணும். காய வச்சுட்டு வந்தேன். முன்னாடியெல்லாம் துணி அலசி நான் வெயிலில் தான் போடுவேன். ஏன்னா இப்போ போய் எப்போ மழை வருதுன்னு தெரியல. அதனாலே நான் உள்ளே போட்டுக்குவேன். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கா, உள்ளே போட்டாலும் காஞ்சிரும். அதனாலே தான்.
இப்பயுமே ஒவ்வொரு வேலை செய்யும் போது என்னோடய மானங்கிட்ட மைண்ட் என்ன யோசிக்கணும்னாக்கா, எதுக்குடா நான் கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட அம்மா வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருக்குமே, அங்கே ஒரு வேலை செய்யலை, ஆனால் இங்கே எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்னடா வாழ்க்கை இது, நம்மளுக்கு மட்டும் இப்படியா, எல்லாருக்குமே இப்படியான்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் நான் எல்லாருமே இப்படி தான் இருக்கோம். பார்க்குறதுக்கு எல்லாருமே நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க நம்மளோட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அவங்கவுங்க இடத்துலேருந்து யோசித்து பார்த்தோம்னா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னான்ட்டு. மித்ரன் வந்துட்டு பழம் கேட்டான் சாப்பிடும். அதனால் மாதுளம் பழஞ்சு அது தான் இப்போ கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா இது வரையும் தொந்தரவு பண்ணல, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதப்போ. அவன் என்ன பண்ணுவான்னா, நான் ஏதாவது வேலை செய்யும்போது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான். அம்மா எனக்கு பிஸ்கெட் வேணும், பழம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் சாப்பிடும். கொடுக்கலனாக்கா என்னை வேலை செய்ய விட மாட்டான், ஏதாவது ஒன்று பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனால் பழஞ்சி கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு இருந்துச்சு. ஏன்னா இல்லைனாக்கா வேலை செய்ய விட மாட்டான். அதனால் வீட்டை ஊட்டி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாமியாரோட தம்பி வந்திருந்தாங்க. இப்போ அந்த கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கீழே வைக்காமல் கையிலே வச்சு பக்கத்துலேயே வச்சுட்டு உட்காந்துருக்கான். உள்ளே வச்சு நான் சாப்பிடுவேன்ட்டு. நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வெயிட் போட்டுருக்கனால நான் எதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டேன். பக்கத்தில் வச்சுன்னா டிவி பார்க்குறாரு. காலையிலேருந்து தலைவார கூட நேரம் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே கிடைக்கிறதில்ல. ஸோ தம்பி தூங்கும் போது ஏதாவது என்னோட சின்ன சின்ன வேலை இருந்தாலும் சரி, வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் அவன் தூங்கும் போது தான் செஞ்சுக்க முடியும். அதனால் தலைவாரிட்டு வந்துட்டேன். இந்த வெண்டைக்காய் செடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வாடி போய் பாறை எல்லாம் சாஞ்சு போய் கிடக்குது. அது இலையெல்லாம் பூச்சே விழுந்து கிடக்குது. இந்த அடுப்பு சாம்பல் போடலன்னாக்கா அதுக்கு நேரம் இல்லை, மருந்து போகுது. ஸோ இப்போ தான் போட போகணும். இந்த வெண்டைக்காய் செடிக்கு சாம்பலெல்லாம் போட்டோம்னா அந்த பூச்செல்லாம் இலையெல்லாம் பூச்சை கிடக்குதுல்ல, அதெல்லாம் விழாத. ஸோ எந்த அளவுக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் நானும் சாம்பல் அள்ளி போடலான்ட்டு போட்டுட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் இருக்குது இந்த செடிக்குள்ள. பூவெல்லாம் விட்டுருக்கு, ஆனால் காஞ்சி போய் கிடக்குது இந்த அடிக்கிற வெயிலுக்கு. டெய்லியுமே தண்ணி ஊற்றுறேன், இருந்தாலும் காஞ்சி போய் கிடக்குது. ஊட்டி பார்த்திங்கன்னா அவங்க ஆயா வந்துட்டு போச்சு. அதனால் சைக்கிள் ஓட்டிகிட்டு அவங்க ஆயா பின்னாலே போயின்னு இருக்கான். அப்படியே வீட்டுக்கு வந்து கணக்கு எழுதணும் மஞ்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எந்தெந்த சீட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கோன்ட்டு. அது எனக்கு வந்துட்டு ஞாபகமே இருக்கிறதில்ல. மறந்து போதும். நானும் யோசனை பண்ணி ஒவ்வொன்றா எழுதுறதுக்கு லேட் ஆகிடுச்சி. அப்பப்போ அதை எழுதி வச்சிட்டோம்னாக்கா அது ஞாபகமே. எனக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா அப்பப்போ எழுதணும்னு நினைப்பேன். பென்னு எடுப்பேன், நோட்டு எடுப்பேன். எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கே வச்சுட்டு ஏதாவது வேலை இருக்கும் ஓடிடுவேன். நான் எழுத மாட்டேன். சரி இன்றைக்கி தான் உட்காந்து எல்லாமே எழுதலாமே, வீட்டு கணக்கு, அப்புறம் சீட்டு, இது எல்லாமே வார சீட்டு இருக்குது, மாத சீட்டு இருக்குது. ஏன்னா புதுசாக மறுபடியும் ஒரு சீட் போடுறோம், அந்த சீட்டும் எழுதணும்ல. அதனால் இதெல்லாம் என்னன்னாக்கா எடுத்த சீட்டு தான், எடுக்காமல் சீட்டெல்லாம் கிடையாது. புது சீட்டு மட்டும்தான் இப்போ எடுக்கல. இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு வேலை முடிஞ்சாலே நம்ம முகத்தில் சந்தோஷமாக இருக்கும். அதே வேலை வச்சுன்னா கடுப்பில் இருப்பதுனால எனக்கு பயங்கர கோபமாக இருக்கும். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஏன்னா தம்பி இப்போ ஏஞ்சி நினச்சி அவன் ஏஞ்சினாக்கா ராகி மாட்டு தான் செய்ய போகிறேன். அதை செஞ்சு அவனை ஊட்டி விட்டுனாக்கா வேலை முடிச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான விளாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட்